இப்ப நான் சொல்ல போறது கதை இல்ல, இது உண்மை. ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் தான் இப்ப நான் சொல்ல போறது. நீங்க புதுக்கோட்டையில இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த தகவலை தெரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும், யார் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சென்னையில இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பகிருங்க. இந்த ஒரு கொடுமை 2003ல தான் நடந்திருக்கு. சரியான டேட் எனக்கு கிடைக்கல. 2003 அந்த வருஷத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். யாருன்னே தெரியாத மர்ம நபர்கள் காட்டுக்குள்ள தெரிஞ்ச அப்பாவி குரங்குகளுக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுத்துருக்கானுங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் இருக்குங்கிறது தெரியாத அந்த அப்பாவி குரங்குகள் பசியில எல்லா சாப்பாட்டையும் அள்ளி சாப்பிட்டு இருக்குதுங்க. கொஞ்ச நேரத்துல எல்லா குரங்கும் இறந்து போயிருக்கு. அந்த குரங்குகளை மூட்டை மூட்டையா கொண்டுட்டு வந்து இப்போ நான் காட்டுற அந்த இடத்துல கொட்டிட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஊர்லயும் அந்த ஏரியாக்குள்ளயும் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. அந்த ஒரு கொடுமையை பண்ணது யாருன்னு தெரியல. இப்படி ஒரு இறக்கமே இல்லாத செயலை யார் செஞ்சிருப்பாங்கன்னு இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கல. இந்த சம்பவம் நடந்த வருஷம் 2003. 2002ல இருந்து 2004 வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டரா இருந்தவர் திரு ஹிதேஷ் குமார். 2002 ஜூன் மாசத்துல இருந்து 2004 ஜூன் மாசம் வரைக்கும் இவர் தான் புதுக்கோட்டை கலெக்டரா இருந்தாரு. இப்ப நீங்க வீடியோல பாக்குற அந்த திண்ணை மாதிரி இருக்குல்ல, அங்க அவ்வளவு பெரிய குழியை நோண்டி கீழே அத்தனாயிரக்கணக்கான குரங்குகளை புதைச்சிருக்காங்க. இந்த குரங்குகளை புதைச்ச இடத்துல கோவில் கட்டி குரங்கு பாபா கோவில் பேரும் வச்சிருக்காங்க. அப்போ இருந்த மக்கள், வனத்துறையினர், புதுக்கோட்டை கலெக்டர் நித்தேஷ் குமார் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த குரங்குகளை அடக்கம் பண்ணி இந்த ஒரு இடத்துல வழிபாடு தொடங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நான் இந்த கோவிலை பத்தி கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹிஸ்டரி இவ்வளவுதான். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இப்போ நீங்க இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.